நாம வாழ்க்கையில் சில வார்த்தைகளை படிக்கும்போது அது நம்மை நிறுத்தி யோசிக்க வைக்கும். இன்று நான் இப்படித்தான் 2 வரிகளை படித்தேன். ஒரு பெண் முதலில் தன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாளோ அதற்கேற்ப பிறரை நடத்துகிறாள். ஆனால் நீ அவளை எப்படி நடத்துகிறாயோ அதை பார்த்து பின்னர் அவள் உன்னோடு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாள். அதாவது பெண் ஆரம்பத்தில நல்லபடி அன்பாக கவனமாக நடக்கிறாள். ஆனால் நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அதை பார்த்து அவள் தனது நடத்தையை மாற்றுகிறாள். மதிப்பு கொடுத்தால் அவளும் மதிப்பு தருவாள், புறக்கணித்தால் அவளும் தூரமாகி விடுவாள். மற்றொரு வரி, ஒரு ஆண் அவன் கண்களில் எவ்வளவு மதிப்புள்ளவள் என்று நினைக்கிறானோ அதற்கேற்பவே உன்னை நடத்துவான். இது ஆழமானது, ஏனெனில் இது அவனுடைய பார்வையை பற்றி பேசுகிறது. ஒரு ஆண் உன் மதிப்பை உணர்ந்தால் அவன் தானாகவே மரியாதை காட்டுவான், தெளிவாக பேசுவான், நேரம் ஒதுக்குவான், உன் உணர்ச்சிகளை காக்கிறான், முயற்சி எடுப்பான். அவன் இதை செய்யவில்லை என்றால் அதன் அர்த்தம் நீ மதிப்பில்லாதவள் என்பதல்ல, அவன் அதை உணர இயலாதவர் அல்லது நீ பெற வேண்டிய அளவுக்கு கொடுக்க தெரியாதவர். இந்த மாதிரி வரிகள் நம்மை அசைக்கிறது, ஏனெனில் இது நாமே சந்தித்த அல்லது சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு உண்மையை பிரதிபலிக்கிறது. அது நம்மை கேட்க வைக்கிறது. நான் யாரோ ஒருவரின் ஆற்றலுக்கேற்ப மாறிக்கொள்கிறேனா? நான் மதிக்கப்படுகிறேனா? நான் கொடுப்பது அதிகமா, வாங்குவது குறையா? இப்படி உணர்வது நீ பலவீனம் என்பதல்ல. உண்மை என்னவென்றால் யாராவது உன் மதிப்பை அறியவில்லை என்பதால் உன் மதிப்பு குறையாது. இதை படித்ததும் உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்பட்டது? நீங்கள் உங்கள் அனுபவங்களை கீழே கருத்துக்களில் பகிருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும்